கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் பேச இருக்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சிலுவையின் வாழ்க்கை முறையை வெற்றி அளிக்கிறது. சிலுவையின் வாழ்க்கை முறை வெற்றி அளிக்கிறது. இந்த காலை வேளையில் லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிராஸ் கிவ்ஸ் விக்டோரியஸ். இந்த காலை வேளையில் பார்த்தீங்கன்னா, அந்த ரோமரின் புஸ்தகம் எதை நமக்கு போதிக்கிறது என்றால், மிக முக்கியமான சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் போதிக்கிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஜேர்னி, ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், ஜாலியான தருணமும் உண்டு, கஷ்டமான தருணமும் உண்டு. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு சந்திப்போம், நம்ம தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸு சந்திப்போம். ஏன் இந்த ரெண்டு இதை முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் என்ன இருக்கும்? ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன் நான் இதோட தலைப்பு சிலுவைன்னு வச்சுருக்கிறேன்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே என்ன தெரியுமா? சிலுவை நிறைந்தது. என்ன பாஸ்டர்னா, ஆமாம், நீங்கள் நிறைய யோசிச்சு பாருங்கள். அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் கிறிஸ்தவனா இல்லைன்னா இங்கே நடக்கிறது வேறு. அடிக்கடி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன்னா இந்நேரம் அவன் மூஞ்சியை நான் என்ன பண்ணிட்டுருப்பேன்? கிழிச்சிட்ருப்பேன். இப்படி அநேக வார்த்தைகளை பேசுகிறதே ரட்சிக்கப்பட்டவர்கிட்டே கேட்போம். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால அநேக காரியங்களையும் நம்ம ஒடுக்கி என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். அதுவும் இந்த காலகட்டத்தில் வாழுகிற நாம் ஒரு காரியத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். 2Kன்னுவாங்க. இப்போ அது எத்தனையோ கேவை தாண்டி போயிருச்சு. எனக்கு அதை பற்றிலாம் தெரிகிற அளவுக்கு நாலேஜ் இல்லை. இந்த ஜென்ரேஷனில் நம்ம வளர்க்குற நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம போராடுகிற காரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நம்ம அப்பா அம்மா போராடினதை விட நம்ம போராட்டம் ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த ஃபோன்ற ஒரு விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே தன்னோட கரத்தில் என்ன பண்ணுது? கொண்டு வந்து சேர்க்குது. அந்த நாளில் அந்த வீடு என்கிற ஒரு காம்பவுண்ட் ஸ்டோருக்குள்ளே பிள்ளையை வச்சு என்ன பண்ணுவாங்க? பொத்தி வளர்ப்பாங்க. இப்போ நீங்கள் வீடு வச்சாலும் சரி, ஹெவி லாக்கர் ரூம்குள்ளே உங்கள் பிள்ளையை போட்டுனாலும் சரி, இந்த ஃபோன் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து அவங்க கையில் என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ரட்சிப்பு போதுமானது. எல்லா பிரச்சனைக்கும் எது போதுமானது? ரட்சிப்பு போதுமானது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் ரட்சிக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன கிடையாது? தலைவலி கிடையாது. ஏன்னா அங்கே புரிதல் இருக்கோ, உணர்வு இருக்கோ. ஏன்னா அந்த ரட்சிப்புன்றது எல்லா காரியத்தையும் என்ன பண்ணும்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உண்டளிக்கும். இன்றைக்கி ரட்சிப்பு எதனால் வருதுன்னா, சுவிசேஷத்தினால் என்ன பண்ணுது? வருது. சத்திய வசனங்கள்னால என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. அந்த ரட்சிப்பு, அந்த சுவிசேஷம் என்பது என்னன்னு சொன்னால், ரோமரின் புஸ்தகத்தின்படி சொன்னால் குட் நியூஸ். என்னது? நற்செய்தி. ரட்சிப்புனா என்னது? நற்செய்தி. அந்த நற்செய்தின்னு நம்ம பார்க்கும்போது, நற்செய்தின்னு ஒன்று இருந்தால், இந்த குட் நியூஸ்னு ஒன்று இருந்தால், பேட் நியூஸ்னு ஒன்று என்ன பண்ணும்? இன்றைக்கி எல்லாருமே குட் நியூஸை மட்டும் பார்ப்போம். ஆனால் பேட் நியூஸ் என்ன பண்ணும்? விட்டுரும். இந்த பூமியில் வாழுகிற எல்லாரும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பேட் நியூஸ் என்னன்னா, ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லோரும் என்ன பண்ணோம்? இன்னைக்கு சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற எல்லாருமே, இன்க்ளூடிங் பாஸ்டர், நானுமே என்ன பண்ணியிருக்கிறேன்? பாவம் பண்ணியிருக்கிறேன். படிங்க பிரதர். தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமை நம்ம என்ன பண்ணிட்டோமா? இழந்துட்டோம். படிங்க பிரதர். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். நல்லா கவனிங்க. எல்லாம் எழுந்து போனதை எதற்குள்ள பெற்றுக்கொண்டா? கிறிஸ்துக்குள்ள தான் என்ன பண்ணோம்? பெற்றுக்கொண்டோம். 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா கவனிங்க. போதும் பிரதர். பாவத்தின் சம்பளம்னா தான் இன்னைக்கு ஆண்டவர் இல்லாமல், சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு என்னது? மரணம். மரணம் சொன்னால் அதுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம சாப்டர் என்னது? க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சிலுவையை யார் தூக்கி சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னது? ரட்சிப்பு. ஏன்னா இந்த 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது. படிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. நல்லா கவனி. இலவசமா என்ன பண்ணோமா? பெற்றுக்கொண்டோம். 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் யாரால உண்டாகுதுன்னா, சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் என்ன பண்ணுது? உண்டாகுது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு. ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் என்ன பார்த்து கேட்டார், பாஸ்டர்ன்றீங்க, உங்களுக்கும் உடம்பு சரியாமல் போகுது, உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிக்கு என்ன ஆகுது? உடம்பு சரியாக போகுது. அப்போ நீங்கள் உண்மையான தெய்வத்தை தான் என்ன பண்ணுறீங்க? வணங்குறீங்களா? இதை கேட்கும் போது சைடில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்களும் சரி, இல்லை புறஜாதிகளுக்கு எப்படி இருக்கும்? பிரதர் என்ன பண்ணார்? நல்ல கேள்வி கேட்டார். இந்த பாஸ்டால் என்ன பண்ண முடியல?
பதில் சொல்ல முடியல. இந்த உலகத்தில் யாராலையுமே இந்த கேள்விக்கு என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவர் அதை வாழ்க்கையை அதுக்கு தான் வாழ்ந்து காமிச்சாரு. நான் தேவனாக இருந்தாலும் மனிதனாக இந்த பூமிக்குள்ளே வந்தால் பாடுகள் என்ன பண்ணும், அனுமதிக்கணும். அவர் மட்டும் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ன பண்ணல, 3ஆவது நாள் உயிர் தெரிந்து போல எல்லா கஷ்டத்தையும் பட்டார், எல்லா அவமானத்தையும் பட்டார், என் நிர்வாணத்தையும் என்ன பண்ணார், சிலுவையில் தொங்கும் போது அவரோட ஆடைக்கு என்ன பண்ணுறானுங்க, சீட்டு போகிறானுங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். சாவ போகிறானேன்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோம், இறக்கப்படுவோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்படின்னா, மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கும்போது தாங்கிட்டே இருக்கிற அந்த கொஞ்சம் சொத்தையும் என்ன பண்ணுறானுங்க, அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு சால்வேஷன்ஸ் கம் ஃப்ரம் காட். இந்த ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து வரும்னா கர்த்தர்கிட்ட இருந்து வரும். இந்த ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணுமா, தொழுது கொள்ளணும். இன்னைக்கு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவரை சரியான முறையில் ஆராதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ஆராதனை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆராதனை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா உபதேசங்கள் மூலமாக தான் ஆராதனை என்ன ஆகுமா, உண்டாகுமா. ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். நல்லா கவனிங்க, விசுவாசிக்காதவங்க அவர் என்ன பண்ண மாட்டாங்களா, தொழுதுக்கலாம். நம்ம வீட்டில் நீங்கள் நல்லா கவனிங்க, ஏன் ஜெபம் பண்ண மாட்றாங்க, ஏன் ஆராதிக்க மாட்றாங்க, ஏன் ஆண்டவர்கிட்ட போய் எதுவுமே கேட்க மாட்றாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க இன்னும் என்ன பண்ணல. ஆனால் வாய் சொல்லும், நான் ஆண்டவர் தான் என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை தான் தேடுறேன், ஆண்டோட சபைக்குள்ளே தான். ஆனால் நம்ம அழகாக அவங்க வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிடலாம், அவங்க என்ன பண்ணல, ஆண்டவரை தேடலை. படிங்க. அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். அப்ப என்ன பண்ணலன்னா, அவங்க இன்னுமே தேவன் யாருன்னு என்ன பண்ணல, அவர் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணல, புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் அவங்க நாலேஜ்ல சில கேள்விகளை என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. அந்த கேள்வி ஏன் தெரியுமா கேட்குறாங்க, எதிர்க்கு இருக்கிற நபரை குற்றப்படுத்தணும்னு தான் என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. அதை கேட்கும் போது என்னன்னா, உங்க கடவுளும் என்னது, உங்களுக்கும் வியாதி வருது, உங்க நம்பி இருக்கிற விசுவாசிக்கு என்ன வருது, வியாதி மட்டும் இல்லை, மரணமே என்ன பண்ணோம் வரும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுதான் ரட்சிக்கப்பட்டு அழைப்புக்குள்ள இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் நம்ம போதிக்க முடியாத கர்த்தர் வச்சிருக்கிற. படிங்கம்மா. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் என்ன பண்ண மாட்டாங்களா, ஏன் நான் குடும்பத்துக்குள்ள சத்திய வசனங்களை தகப்பன் தாய் போதிக்கணும்ன்றனா, தட்ஸ் அ ரைட் பிளாட்ஃபார்ம் டு டீச் யுவர் சில்ட்ரன். நீங்கள் தான் அழகான ஒரு இடம். ஒரு ஊழியக்காரனால ஒரு மணி நேரம் சபைக்குள்ள என்ன வச்சு என்ன பண்ண முடியும், போதனைகளை சொல்ல முடியும். உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண முடியும். நான் இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டவரோட வேதத்தின் வார்த்தையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எந்த பாஸ்டரோட சத்திய வசனங்களையும் கேட்டு நான் ரட்சிக்கப்படலை. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சத்திய வசனங்கள் தான் என் செவிக்குள்ளே இப்போ வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறை தான் இப்போ வரைக்கும் ஓடி. எங்கள் அப்பா அம்மா கிட்ட குறையே இல்லைன்னு கேட்டால் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த அனுபவம், இந்த சுச்சுவேஷன் வரும்போது தகப்பன் தாய் எப்படி கனம் பண்ணணும், எங்கள் அப்பா போதித்த காரியங்கள், எப்படி பொய் சொல்லக்கூடாது, எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படி காரியங்களை செய்யணுன்ற அந்த சுச்சுவேஷனில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் சத்திய வசனங்கள், அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஏதோ மைண்ட் செட்டில் வந்து நம்ம இங்கே உட்காந்துடுறோம். அப்போ சத்திய வசனத்தை கேட்கும் போது அதை அடாப்ட் பண்ண என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. உன் பிள்ளைகள் உடைக்கப்படுகிற தருணம் அப்போ யார் ரொம்ப கிட்ட இருப்பானா, நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, கிட்ட இருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் வாலிப பிள்ளை வளரும் போது யார் கிட்ட இருப்பானா, அப்பா அம்மான்னு சொல்லிக்கிற அந்த 2 ஷேடோ தான் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கும். அந்த பிள்ளை கால் தடுமாறும் போது ஒரு தகப்பனா நீங்கள் அங்கே ஒரு சத்திய வசனத்தை சொல்லி உங்கள் பிள்ளையை வழி நடத்தும் போது அது ஆழமாக அவங்க செவிக்குள்ளே என்ன பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், பைபிளை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, பைபிளை நீங்கள் உணருங்க, பைபிளை போதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, எதாலையும் ரட்சிப்பு என்ன பண்ண முடியாது, தர முடியாது. சத்திய வசனம் உங்கள் வாயிலேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு போகும்போது தான் அது என்ன பண்ணும். நீங்கள் நிறையா நேரம் பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு என் பிள்ளை ஒழுக்கமாக இருக்குது, நீங்கள் போய் அந்த பேஸ்மெண்ட்டம்லாம் போய் கேட்டு பாருங்களா. எனக்கு யாரோ ஒரு பிரதர் பேசுனாங்க, வசனத்தை என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. ஏன் அந்த வசனத்தை தகப்பன் தாயா நீங்கள் பேச மாட்டீங்க. என் சபைக்குள்ளே இருக்கணும் போது நான் கேட்குற ஒரே ஒரு காரியம், நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கி அநேக நேரம் ஒரு வாலிப பிள்ளையை கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா சொன்னார் பாஸ்டர்னும் போது எனக்கு இருதயம் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா அம்மா எந்த ஸ்தானத்தை பிடிக்கணும்னா உபதேசம் பண்ணுகிற ஸ்தானத்தை என்ன பண்ணிடணும், பிடிச்சிடணும். வேறு எவனுக்கும் அதை என்ன பண்ணக்கூடாது. நான் எவனுன்ற அந்த வார்த்தை சொல்லும் போது ஊழியக்காரனுக்கும் அதை என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வென் கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஈவ் யார் தெரியுமா, பாஸ்டரு, கணவர் தான் பாஸ்டர். ஒவ்வொரு குடும்பத்தையும் உருவாக்கும் போது யார் ஆசாரின்னு தெரியுமா, அந்த குடும்பத்தில் பிறந்த முதல் பிள்ளை என்னது, அந்த குடும்பத்துக்கு ஆசாரின். அந்த கணவன் யார்,
ஆசாரியன். இவனுங்க எல்லாம் வழி தவி போனதுனால தான் அடுத்தது லேவி, பாஸ்டர்ஸ், இவங்களாம் என்ன பண்ணீங்க? பைபிள் அழகாக படிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஆண்டவரோட பிரதான திட்டம் யார் தெரியுமா? அந்த குடும்பத்தோட தலைவர் தான் யார்? ஆசாரியன். அந்த அம்மா தான் யார்? ஆசாரியன். இதுதான் ஆண்டவரோட பிரதான திட்டம். முதல்ல அந்த திட்டத்தை எப்போ பிசாசு குழப்புறானோ அப்போ தான் நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன வருது? தீங்கான காரியங்கள் வருது. 15வது வசனம் வாசிங்கம்மா. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று. நல்லா கவனிங்க, இந்த பாதங்கள் இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பாதம் என்ன பண்ணும்? வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி இப்படிப்பட்ட பாதம் உடையவர்களாய் தகப்பன் தாயை நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அது எவ்வளோ இன்பமானதுன்றார். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு எது இன்பமா இருக்குன்னா தன் தகப்பன் தாய் பேசுறது என்னவா இருக்கும்? இன்பமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு பாஸ்டர், அவர் அப்படிதான் எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பண்ணுவார்? ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அந்த சுச்சுவேஷன், அந்த குழந்தை உடைக்கப்படுகிற அந்த நுகம் இருக்குல்ல, அது முக்கியங்க. இன்னைக்கு அநேக நேரம் உங்கள் பிள்ளைகள் சில நேரம் அப்பா என்னை புரிஞ்சுக்கலன்னு அழுவும், சில நேரம் அம்மா என்னை புரிஞ்சுக்கலன்னு அழுவும். அம்மா என்னை புரிஞ்சுக்கலன்னு அழுவும் போது அந்த இடத்துல டீச்சிங்ஸை போட வேண்டிய நபரே அப்பா. அப்பா என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி பிள்ளை அழுவுது இல்லை, அந்த இடத்துல டீச்சிங்ஸை போட வேண்டியது அம்மா. இன்னைக்கு எது தெரியுமா போடுது? மொபைல் ஃபோன் போடுது. மொபைல் ஃபோன் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது? அம்மா அப்பா எல்லாம் மோசம், இந்த காலத்தில் சுயநலமாக தான் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. நமக்கு உண்டானதை என்ன பண்ணணும்? சேர்த்துக்கணும். தனிமையாக என்ன பண்ணணும்? வாழ்க்கையை போராடணும். யார் தெய்வம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் பாருங்கள், இந்த ஃபோனில் அநேக பேர் அவங்க வாழ்க்கையில் போடுற தத்துவம்லாம் எப்படி இருக்குது? தனிமையாக நிற்கணும், எவன் தெய்வம் கிடையாது, என் காலையே நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் எது தெரியுமா? ஆண்டோட திட்டத்தை அழிக்குது. அது கேட்கும் போது நல்லாயிருக்கும், கூஸ் பம்ஸாக இருக்கும். ஆனால் ஆண்டோட பிரதான திட்டமே குடும்பம். அந்த குடும்பத்தை என்ன பண்ணுது? சதைக்குது. 17வது வசனம் வாசிங்கம்மா. நல்லா பாருங்க, விசுவாசம் எதனால உண்டாகுமா? கேள்வி. இன்னைக்கு நான் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைங்க உங்களை கேள்வி கேட்கும் போது தலையை நீங்கள் சொரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மைண்டில் ஸ்ட்ராங்காக போய் என்ன தெரியுமா புரியும்? அவருக்கே கடவுளை அழகாக சொல்லுவோம். அந்த பிள்ளைக்குள்ளே இப்போ இருக்கிற பிள்ளைகளோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? என் அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது. சில சபைக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், என் பாஸ்டருக்கு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், வாலிப பிள்ளைங்க பேர், என் பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் ஒரு 4 பிரசங்கத்தை என்ன பண்ணுவார் திரும்பி. நீங்கள் போய் நல்லா கேட்டு பாருங்கள், படிங்கம்மா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்குற கேள்வி எதுக்குள்ளேருந்து வரணும்? நாலேஜ்லேருந்து வரக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரம் நாலேஜ்லேருந்து தான் கேள்வி வரும். என் ஆரம்ப காலகட்டத்தில் நான் நாலேஜ்லேருந்து கேள்வி கேட்டேன். ஆனால் இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட நான் எப்படி கேள்வி கேட்குறேன்னா, வேதத்தின் அடிப்படையில் இருந்து என்ன பண்ணுறேன்? இதுதான் ரட்சிப்புக்கோட புரிதல். கேள்வி கேட்கறது நல்லது, ஆனால் அந்த கேள்வி எதுக்குள்ளேருந்து வரணும்? இன்றைக்கி உங்கள் பிள்ளை எங்கே தெரியுமா கேள்வி கேட்கும்? நாலேஜ்லேருந்து கேட்கும். அந்த நாலேஜ்லேருந்து கேட்குற கேள்வியை வேதத்துக்குள்ளேருந்து கேட்குற அளவுக்கு உங்கள் பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்றணும். பைபிளில் இப்படி இருக்குப்பான்னு நீங்கள் சொல்லி மத்தையும் ரோமர்னு இப்படி திருப்பினீங்கன்னா உங்கள் பிள்ளை க்யூரியாசிட்டியில் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல, அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதோட கேட்கக்கூடாது. நம்ம அம்மா கிட்டே என்ன பண்ணுவோம்? கேட்போம். அம்மா கிட்ட போய் அம்மா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அம்மாவும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கும் போய். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் சபைக்கே வர தேவையில்லைன்ற அளவுக்கு உபதேசம் என்ன பண்ணிடுச்சு? வந்துருச்சு. நான் தான் தேவனோட ஆளையும், நானே வீட்டில் உட்காந்து தேவனை என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன்னு ஒரு பிள்ளை அந்த வசனத்தை எடுத்து சொல்லிச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணும்? கரெக்டாக தானே இருக்குது. ஏன்னா இப்போ இருதம் எப்படி இருக்குதுன்னா, யார் எது நல்லதாக பேசினாலும் எல்லாமே என்ன இருக்குது? கரெக்டாக இருக்குன்ற இடத்துக்குள்ளே வந்து போயிட்டோம். ஏன்னா ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். உங்க குடும்பத்திற்கு நடுவில் உங்க பிள்ளைகள் மத்தியில் யார் அறிக்கையிடணும்? நீங்க தான் வாயில என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டே இருக்கணும். நம்ம அதிகமாக வாயில் என்ன தெரியுமா அறிக்கையிடுறோம்? கெட்ட வார்த்தை என்ன பண்ணுறோம்? குடும்பத்துக்குள்ள அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கேட்டு தான் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுது? வளருது. நீங்கள் ஒரு சமயத்தில் டக்குன்னு எமோஷனலாகி கோவப்படுறீங்க பாருங்க, அதை உங்கள் பிள்ளை அப்படியே பிடிச்சிக்கும். என் பெண் பிள்ளையை வளர்க்குறேன், நான் எத்தனையோ நல்லது சொல்லித்தரேன், நான் கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா அந்த வார்த்தையை பிடிச்சின்னு திருப்பி அதை எனக்கே சொல்லி காட்டுது. என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ லூசுன்னு சொல்லிட்டேன்னா திருப்பி ஏ லூஸ் அது எவ்வளவோ நல்ல வார்த்தை பேசுகிறேன், வசனம் சொல்லித்தரேன், அதெல்லாம் அது பிடிக்கல. நான் லூஸ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதை திரும்பி என்கிட்டே ரீப்ளே பண்ணி காட்டுது. அதை காட்டும் போது எனக்கு தெரியுது ஆண்டவர் என்னை எவ்வளோ கேவலமாக பார்க்குறாரு. எது? ஆண்டவர் என்னை எவ்வளோ கேவலமாக பார்க்குறான்னு என் பிள்ளைய வச்சு எனக்கு என்ன பண்ணுறாரு? இப்போ என் மனைவி கிட்டலாம் சொல்கிறது, எவ்வளோ கோவப்பட்டாலும் தனியாக போய் பேசலாம். என்ன பண்ணலாம்? தனியாக போய் பேசலாம், உடனே கேட்கலாம். நானும் மனுஷன் தான், நானும் என்ன பண்ணுவேன்?
கோவப்படும். பரலோகத்துலேருந்து குச்சி வந்து நான் சண்டே பிரசங்கம் பண்ணிட்டு திருப்பி பரலோகத்துக்கு நான் போகல. நானும் மனுஷன் தான். நீ புரிஞ்சுக்கோங்க, அந்த மழலை வளரும் போது அதை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளோடது. இந்த யோவான் காஸ்பல் என்ன சொல்லுதுன்னா, யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நல்லா கவனிங்க, அவர் ஒரே பேரான குமாரனை எதுக்கு கொடுத்தாருன்னா இந்த உலகத்தை அவர் நேசிச்சாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்க போறீங்க. அதுவும் இப்ப குழந்தைய பெத்தெடுக்க போறீங்க, இல்ல பெத்தெடுக்கிறீங்க, நீங்களாம் யோசிங்க. உங்க பிள்ளையை நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு நீங்கள் உங்களையே வார்த்தையை அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்து படிங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பா சொன்னதை மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் செஞ்சேன். இன்றைக்கி உங்கள் பிள்ளை அதை சொல்லணும், என் அப்பா அம்மா சொன்னதை மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தின் இப்படி தான் என் வாழ்க்கையை வாழ்றன்னும் போது அந்த அப்பா கூட எது கலக்குதுன்னா சத்திய வசனம், வேத வசனமாய் நீங்கள் என்ன பண்ணணும்? நடமாடும் பைபிள் யாராக இருக்கணும்னா அப்பா அம்மாவாக இருக்கணும். அது அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க அனுதினமும் உங்க பிள்ளைகள் கூட வேதத்தை பேச என்ன பண்ணுங்க? பழகி கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேட்கலாம், இந்த ரட்சிப்புன்றது சிலுவையில நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணிருச்சு? கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் ரட்சிப்பு? நீங்க அநேக நேரம் நினைக்கிறாங்க ரட்சிப்புனா என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சிலுவையில தேவனாகிய கர்த்தர் கொடுத்துட்டாரு, அதனால நமக்கு என்னது எதுவுமே கிடையாது, நம்ம அதை பெற்றுக்கொண்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா சிலுவையின் வாழ்க்கை முறையின் வெற்றி தரும் 4 இடங்கள், சிலுவையோட வாழ்க்கை முறை 4 இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா? ஜெயிக்கணுமா? அதில் முதல் இடம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஜீவ பலியாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டுமா? முதல் காரியம், கர்த்தருக்கு நம்ம ஜீவ பலியாக என்ன பண்ணுமா? அர்ப்பணிக்க வேண்டுமா? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எதை வேண்டிக் கொள்றாருன்னா, நம்ம ஜீவ பலியா ஆகணும்ன்றதை என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அநேக நேரம் நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டோன்ற ஒரு சைன் என்னன்னா, நம்ம மறுபடியும் பிறந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சபை பாஸ்டர் கிட்ட சொல்லி பேப்டிசம் எடுப்போம், ஞானஸ்தானம் என்ன பண்ணுவோம்? எடுப்போம். அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் அதோட என்ன பண்ணல, எதுவுமே முடியல. நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குற அனுபவம் இருக்குது. அதுதான் ஸ்ட்ரகிளிங். இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு ஜீவ பலியாக இந்த பூமியில் மாறணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து மிருகங்களை என்ன பண்ணார்? கேட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எதை கேட்டார்னா, அவங்க இருதயத்தை ஜீவ பலியாக என்ன பண்ணிட்டாரு? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்டை எடுத்துன்னு போய் ஈஸியாக என்ன பண்ணலாம்? வெட்டிட்டு வரலாம். ஒரு மாடை எடுத்துன்னு போய் ஈஸியாக வெட்டிட்டு வரலாம். ஆனால் நம்ம கொடுக்கறது தான் அவருக்கு என்ன கேட்குறாரு. இன்னைக்கு இந்த இடம் என்ன பாஸ்டர் புதிய ஏற்பாட்டில் தான் வந்துச்சுன்னு கேட்டால் பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சு. ஏன்னா ஆபிரகாம் கிட்ட அவர் பலின்னு கேட்ட விஷயமே தன்னோட பிள்ளை என்ன பண்ணார்? கேட்டார். அதுக்கு ஆழமான நோக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீ நேசிக்கக்கூடாது. எல்லாமே யாருக்குரியது? எனக்குரியதான். உன் வாழ்க்கையே எனக்குரியதான். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தானா, எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தை தான் வாழ்ந்தார். எல்லா பணம் காசு எல்லாமே இருக்குது. ஒரு பணம் கொடுத்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும்னா அவர் தான் நம்பர் 1. அவரால் கொடுக்க முடியாத பணமே இல்லை. இப்போ அவரோட உலகமே யாராக இருக்கிறாங்கன்னா இஸ்மவேல். ஏன்னா எல்லா பிள்ளையும் தெத்தி விட்டுட்டாரு. இஸ்மவேல் தான் அவரோட உலகம். அவர் தான் எல்லாமே, அவர் தான் உயிர் எல்லாமே. அதையே என்ன பண்ணுறாரு? இதுதான் ஆண்டவர் கேட்டது சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு நம்ம கிட்ட கேட்குறாரு? நம்மளை தான் நம்மளை கேட்குறாரு. இன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் உண்மையாக வேற மாதிரி கேட்டிருந்தாருன்னா, பிள்ளையை நேசிக்காத ஒரு தகப்பனா இருந்தால் உடனே நீ பலியாக கொடுன்னு கேட்டிருப்பார். புள்ள மேலே மொத்த உயிரையும் வச்சிட்டார். என் பிள்ளை தான் ஒரு காலில் குண்டு சுட்டு ரத்தம் வந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியாது? தாங்கிக்க. அந்த பிள்ளையை தூக்கிட்டு வா, மலை மேலே கஷ்டப்படு, 4 நாள் தூக்கிட்டு வந்து என் முன்னாடி என்ன பண்ணு? பலி செலுத்து. இப்படின்றது கூட பண்ணல. அவர் ஒரு மலைக்கு ஏன் கூப்பிட்றாருன்னா, அந்த வேதனை அவன் என்ன பண்ணணும்? புரியணும். நீ எது மேலேயும் பாசத்தை வைக்கக்கூடாது. நீ ஏன் யாருக்கு சொந்தம்? என் மேலே சொந்தன்றது. இதுதான் ஆண்டரோட மைண்ட் செட். இதை நீங்கள் சபை புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்லையும் கர்த்தர் மாறல, புதிய ஏற்பாட்லையும் என்ன பண்ணல? மாறல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நல்லா கவனிங்க, அவைகள் என்ன இதால உண்டாச்சா? உலகத்தினால உண்டாச்சு. இன்னைக்கு பாவம் இப்படி பண்ற காரியங்களை கர்த்தரை உண்டு பண்ணல, உலகம் தான் என்ன பண்ணுச்சா? அதை உண்டாகுச்சா? ஏன்னா கர்த்தர் உண்டாக்கும் போது தெளிவாக சொல்றாரு, இது தேவையில்லைன்னாரு. அதுதான் மக்கள் என்ன பண்ணாங்க? போய் சூஸ் பண்ணாங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம்
15 21. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நீங்க மட்டும் நினைக்காதீங்க, நான் மட்டும்தான் பாவம் செய்கிறேன், நான் மட்டும்தான் பாவத்தில் ஊழ்ந்துடுறேன். அனைத்தையும் கட்டி ஆழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஊழியரே சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் இல்லை. இன்னைக்கு பாவம்ன்றது யாரையும் விடாது. அது ஊழியக்காரன், விசுவாசி அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வந்து வாசப்படியில் வந்து நிற்கும். நம்மளும் சின்ன சின்ன பாவங்களை என்ன பண்ணுவோம், செஞ்சிரும். சில நேரம் பெரிய பாவங்களையும் என்ன பண்ணுவோம், செஞ்சிரும். படிங்கம்மா. நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நமக்குள்ள என்ன இருக்கா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஒன்று புரிஞ்சுக்கணும், பாவம் நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. எதுக்கு நம்ம கோவம் வந்து டெம்பர் ஆகி நம்ம வாயில வர வார்த்தை மாறுதுன்னா, அவன் என்ன பண்றான், உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கிறான். அப்போ நம்ம மீண்டும் புதுசாய் பிறந்த அனுபவத்தில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ளே என்ன இருக்குது. நம்ம மீண்டும் பிறந்ததுனால நமக்குள்ளே பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்ல, நீ மீண்டும் பிறந்திருந்தாலும், நீ ஞானஸ்தானமே எடுத்திருந்தாலும் உனக்குள்ளே என்ன இருக்குது, பாவம் இருக்குது. படிங்கம்மா. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்ன பண்றாரா, அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு சபையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மிக கவனமாய் சிலுவை தூக்கி நடக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அநேக நேரம் நான் பரிசுத்தவான்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்குள்ள என்ன இருக்கு, பாவம் இருக்கு. படிங்கம்மா. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டா இருக்கிறது என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நல்லா கவனிங்க, இதுதாங்க முக்கியம். எனக்குள்ள பாவம் இருக்குன்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் இன்னைக்கு சொல்றேன், பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை உணராம ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கு, பாவம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசாம இருக்கலாம், தப்பு பண்ணாம இருக்கலாம், ஒழுங்கா இருக்கலாம். ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு நபரை, நம்ம தகப்பன் தாயை உணராம, நம்ம மனைவியை உணராம, நம்ம கணவனை உணராம ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்ல, அதுவே என்னது, பாவம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பூமியில படைச்சு ஒரு குடும்பத்தை கொடுத்தாருன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன அசைவு நீங்க உணரணும். என்ன பாஷா, எனக்கு இருக்கிற வேதனையை என்னால் உணர முடியல, எல்லாத்தையும் உணரணும். ஏன் நான் சொல்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ள நடக்கிற போராட்டத்தை என்ன பண்றாரு, உணர்றாரு. 24 25 வாசிக்கும் அதே அதிகாரம். யார் என்ன என்ன பண்ணுவா, விடுதலை உட்கார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, பாஸ்டர் இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே எப்படி வர முடியும், இந்த பாவத்தை நான் எப்படி ஓவர் பண்ண முடியும், இந்த பாவத்தை நான் எப்படி ஜெயிக்க முடியும்னா, கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மாமிசமும் நம்ம கிட்ட ஒன்று பேசுமா, நம்ம ஆவியும் நம்ம கிட்ட ஒன்று பேசுமா. நீங்க எதன்படி நடக்கணும்னா ஆவியின்படி என்ன பண்ணுமா. சரீரம் எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுமா, பாவம் செய்ய தான் நம்மளை என்ன பண்ணுமா, தூண்டுமா. நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஆளுவ பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்கள் போறீங்க, எல்லாரும் லவ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சரீரம் என்ன சொல்லுவேன், நம்மளும் பண்ணலாம், என்ன கிடையாது, தப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுமா. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு, அதை அந்த ஆவி எப்படி செயல்படுனா, உங்கள் அப்பா அம்மா அவனுக்கு போதிச்சது வந்து என்ன பண்ணுவோம், நிற்கும், லவ் பண்ணால் தப்பு, இந்த பாவம் பண்ணால் தப்புன்றது என்ன பண்ணுமா, ஆவி உங்களோட பேசுமா. படியுமா, படிங்க பிரதர். நல்லா கவனிங்க, மாம்ச இச்சையை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆவியின்படி எவன் நடக்கிறானோ அவனால மட்டும்தான் மாம்ச இச்சையின்படி என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. இல்லைன்னா ஆவியின் இச்சை என்ன பண்ணும், கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக அழகாக பிரித்து சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு மாமிசம் எப்பயுமே தவறான காரியத்தை தான் உங்களை என்ன பண்ணும், செய்ய வைக்கும். அந்த மாமிசம் எப்படி உங்களோட பேசுனா, என் வாலிப நாட்களில் நான் காலேஜ் படிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா வசனத்தை நல்லா பேசுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வசனத்தை என்ன பண்ணுவான், நல்லா பேசுவோம். ஆனால் கிளாஸ் முடிஞ்சு பிரேக்கில் கையில் சிகரெட் வச்சுருக்கிறது யார், அவன்தான். வீக்கெண்ட்ஸில் போய் தண்ணி அடிக்கிறது யார்,
அவன்தான். எனக்கு மிக குழப்பமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரேங்கிங் இடத்துல இருக்கிறார். பையன் எப்படி இருக்கிறான்? இப்படி இருக்கான். பாஸ்டர் கிடையாது, அந்த சிஎஸ்ஐலாம் ஒரு ஹையர் ரேங்கிங் கொடுப்பாங்க, ஒரு மூவ் பண்ணுற அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்கிறார். பையன் என்ன பண்ணுறான்? அவனை கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவான்? வசனத்துலேருந்தே எனக்கு எடுத்து பேசுவான். குடிக்கிறது ரைட்டுன்றது எதுலேருந்து எடுத்து பேசுவான்? எனக்கே குழப்பமாக இருக்கும். என்னது எனக்கே, நம்ம தான் பைபிளே திறந்து படிச்சுக்கிற ஆவுனா வசனத்தை எடுத்து பேசுவான். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை எல்லாருமே எடுத்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? வசனத்தை எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பேசுவாங்க. நீங்கள் அது ரைட்டா, அது என் குடும்பத்துக்கு ரைட்டா, எனக்காக சிலுவையில் ஒருத்தர் சொந்தனாக இருப்பாருங்க, அந்த ரத்தத்துக்கு அது ரைட்டான்னு யார் நிதானிக்கணும்? நம்ம தான் நிதானிக்கணும். இன்றைக்கி நான் போகிற போக்கில் ஜஸ்டின் பாஸ்டராக நான் ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டு போயிட்டுனா அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்னை எப்படி தகுதிப்படுத்துன்ற இடத்துக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணணும்? வந்து நிற்கணும். ஏன்னா அநேக நேரம் இந்த மாமிசம் அநேக நேரம் வசனத்துக்குள்ளேயே போய் என்ன பண்ணும்? கனெக்ட் ஆகும். அந்த மாமிச இச்சை ஏங்கத்தக்கதான வசனம் வந்து அதை என்ன பண்ணும்? எடுத்துக்கும். பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுபானம் குடிச்சாங்கன்னு இருக்கும். அப்போ அந்த வசனத்தெல்லாம் போய் தேடி நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்போம். தீமோத்தேயு என்ன பண்ணார்? குடிச்சாருன்னு இருக்கும். உடனே அந்த வசனத்தெல்லாம் போய் என்ன பண்ணுவோம்? எடுப்போம். ஆனால் ஏன் குடிச்சாரு, எதுக்கு குடிச்சாருன்றது என்ன பண்ண மாட்டோம்? யோசிக்கவே மாட்டோம். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. நல்லா கவனிங்க. நற்கிரியை ஒருத்தர் துவங்கினார்னா அதை முடிவு பரிந்த வரையும் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாரா? நடத்துவார். அந்த முடிவு பரியந்தம் நடத்துகிறது வந்து எது நடத்தும்னா உங்க ஆவி தான் என்ன பண்ணும்? நடத்தும். இன்றைக்கி அவங்க நான் ஏன் டேடி மம்மியாக நீங்கள் சத்திய வசனம் உங்கள் பிள்ளைங்களோட பேசுங்கன்னா அந்த ஆவி தான் அவங்களோட என்ன பண்ணும்? பேசும். அதை பேசி அந்த பிள்ளை ஒழுங்காக வளர்ந்துருச்சுன்னா அந்த பிள்ளை தன்னோட பிள்ளைக்கு என்ன பண்ணும்? அதே ஆவியை போதிக்கும். இன்றைக்கி வசனத்தை உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க. உங்களோட நாலேஜில் உங்கள் பிள்ளைகளோடு என்ன பண்ணாதீங்க? ஒரு காலம் பேசாதீங்க. உங்கள் எமோஷன்ஸில் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணாதீங்க? கட்டுப்படுத்தாதீங்க. எமோஷன்ஸ் ஸ்டேக் வந்து 1 மாதம் 2 மாதம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? பழையபடி வேலையை என்ன பண்ணோம்? காட்டும். எமோஷன்ஸ்லாம் ஒரு மனுஷன் என்ன பண்ணாது? மாற்றவே முடியாது. இன்றைக்கி 2வது ஒரு காரியம், பி டிரான்ஸ்ஃபார்ம்டு நாட் கன்ஃபார்ம்டு. மாற்றப்பட்டீர்கள் ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனால் அந்த ரட்சிப்பு என்ன பண்ணல? உறுதிப்படவில்லை. இதை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் நித்திய ஜீவன் கன்ஃபார்ம்னு ஆண்டவர் என்ன பண்ணல? கையெழுத்து போடலை. ஏன்னா இறுதி பரி இந்த வரைக்கும் என்ன இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். அதனால இந்த கன்ஃபர்மேஷன்ற ஒரு விஷயமே நம்மக்கிட்ட கிடையாது. மரணப்படுக்கையை தொடர வரைக்கும் ஆண்டருக்கு என்று ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது மிக மிக அவசியம். ரோமரின் புஸ்தகம் 12:2-3. நல்லா கவனிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை என்ன பண்ணக்கூடாது? தரிக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்கும்போது சில நேரம் நீங்கள் கெட்டவராக என்ன பண்ணுவீங்க? போர்ட்ரேட் பண்ணப்படுவீங்க, சித்தரிக்கப்படுவீர்கள். இவன் யார்? மோசமானவை வேணா கிடையாது, சரி கிடையாதுன்ற காரியம் உங்கள் மேலே வரும். என்ன பாஸ்டர் சொல்லுங்கள்? எஸ், நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் போது சில நேரம் கெட்ட பேரும் என்ன பண்ணும்? உங்களை நோக்கி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தரின் புஸ்தகம் 1:10-11. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் ராஜா களிப்பாய் இருக்கும்போது மகாரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்துவின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற வெகுவான் பிஸ்தா, அல்மோனா, பித்தா, அபகத்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை பல முறை படிச்சிருப்பீங்க. பல சபைகளும் சரி, பல ஊழியர்களும் சரி இப்படி ஒன்று சொல்லியிருப்பாங்க, இவ ஒரு மோசமான மனைவி. எஸ்தர் தான் என்னது? நல்ல இல்லவே இல்லை. என்னது? இல்லவே இல்லை. இருக்கிறதுலே நல்ல ஒரு மனைவி யார் தெரியுமா? வஸ்தி எந்த தவறும் என்ன பண்ணல. எஸ்தர் கெட்டவரா பாஷா? எஸ்தரும் என்ன கிடையாது, கெட்டலும் கிடையாது. அவ்வளோ நல்ல ஒரு பெண்மணி. இந்த வஸ்தி என்கிற ஒரு கேரக்டரை நம்ம படிக்கும்போது அநேக நேரம் ஒரு கீழ்ப்படியாமல் இடத்துல அவளை என்ன பண்ணிடுறாங்க? தள்ளிடுறாங்க. அப்படி ஒரு இடமா இருந்தால் தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் என்ன பண்ண மாட்டார்?
இதை அலோ பண்ண மாட்டார். இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு விரோதமாக பெண்கள் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. போய் கிணத்துல குச்சி சாவுன்னா என்ன பண்ணிடணும் பெண்கள்? தே ஆர் லைக் எ ஸ்லேவ். பெண்ணாக இருந்தாலும் அவங்க என்னது, பெண் அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்த காலகட்டம் வேற ஆகுது. பெலிஸ்தியர் நாட்டில் பர்ஷியா நாட்டில் பெண் அடிமை உண்டு. ராணியே இருந்தாலும் யாருக்கு அடிமை? ராஜாக்கு அடிமை. ஆனால் இந்த வஸ்தியோட பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எப்படிப்பட்டவனா, புரோட்டோ ஜூயிஸ், ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். யார் அவ? பிறந்தது எல்லாம் விக்கிரகத்தின் மத்தியில் பிறந்து, நேபுகாத் நேஷாவரோட கிராண்ட் டாட்டர் அவ, ஒரு ஐடலோட கோட்டையில் பிறந்த ஒரு மகள். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து அவள் என்ன பண்ணியிருக்கா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. ரட்சிக்கப்படும் போது அவளுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வருது. அந்த மாற்றம் தான் ராஜாக்கு விரோதமாக என்ன பண்ணுறா, எழும்பி நிற்கிறா. இதை படிக்கும்போது யாருக்குமே புரியாது. இந்த வேதத்தையும் தமிழில் படிக்கும்போது உங்களுக்கு யாருக்குமே புரியாது. அந்த வசனம் திருப்பி 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது, ஒரு கணவன் 7 நாள் மது போதையில் எல்லாரோடைய கும்மால் அடிச்சுன்னு இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த இடத்துல அவள் இல்லவே இல்லை. அவள் ஒரு நல்ல மனைவி. அதை என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணலை. கணவன் ஃபுல் போதையில் என்ன பண்ணுறாரு, குடிச்சிருக்கிறார். படிக்குமா. மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சகோதரத்தை, நல்லா கவனிங்க, ராஜா என்ன யோசிக்கிறாரா, என் மனைவி யாரு, ரொம்ப அழகானவ, அவளை மாதிரி சௌந்தரியம் யாருக்குமே கிடையாது. படிங்கம்மா. ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி, ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் எந்த புருஷனும் நான் மனைவி அழகா இருக்கிறாங்கன்றத எப்படி பண்ணும், காட்டணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ண மாட்டாங்க. படிங்கம்மா. காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று. ராஜாக்கு முன்பாக. இப்போ ராணியை கூட்டா ராணி எப்படி வருவாங்க? நீங்கள் பைபிள் எத்தனை வாட்டி படிச்சிருக்கிறீங்க. ஆனால் இது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். நான் சொல்கிறேன், ராணி எப்படி வருவாங்க? நீங்கள் தான் பட்டத்து ராணி. வரும்போது கிரீடத்தை விட்டுட்டு வருவீங்களா வெளியே? பெட்ரூம் விட்டு வெளியே போனாலே எப்படி போவீங்க? ஃபுல் ஆடை அலங்காரம் கிரீடத்தை வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? போவீங்க. ஆனால் அந்த ராஜா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார், கட்டளை இட்டுக்காரு, வெறும் கிரீடத்தை மட்டும் வச்சுட்டு வரும். புரியுதா இருக்காச்சு? புரியுதா? ராணி வெறும் கிரீடத்தை வச்சு நேக்கடாக என்ன பண்ணணும் எல்லாரும் முன்னாடியும்? அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆண்மகன் தான் யார்? அந்த ராஜா. வஸ்தி சொன்னால், என் சரீரம் உனக்கு மட்டும்தான் சொந்தம், எவன் முன்னாடியும் நான் என்ன பண்ண முடியாது, அந்த நிற்க முடியாது. இதுக்காக என் பதவி போனாலும் சரி, என் ராஜ்யபாரத்துலேருந்து நான் தூக்கி விட்டாலும் சரி, நான் என்ன நினைப்பேன், கணத்தோட ஒரு வாழ்க்கை தான் அந்த பூமியில் வாழும். உனக்கு முன்னாடியும் சரி, உன் அரண்மனையில் இருக்கிறவன் யார் முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. தொடர்ந்து படிங்கம்மா. அதில் வந்து 10-11 வாசிச்சிங்களா? அது கீழே 16-18 வாசிங்க. அப்பொழுது படிங்க 16 தான். ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாக வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு ராஜா குடி போதையில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அதை பொண்டாட்டி என்ன பண்ணல, கேட்கல, முடிஞ்சிருச்சு. பிரச்சனை என்ன ஆகல, பெருசாகல, அவங்களுக்குள்ளே நடந்தது முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கூட இருக்கிறாங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன், யாரோட ஆலோசனையும் நீங்கள் கேட்குறீங்களோ அது பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த சத்தம் உங்கள் செவிக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கோ அதுபடி உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிடும், மாறிடும். இங்கே எதுவுமே நடக்கலை. ராஜாவும் கோவப்படலை, ராணி வரலன்றதுக்காக கோவப்படலை. ஏன்னா அவர் ஃபுல் ட்ரிங்க்கில் இருக்கிறார், ஃபுல் மது போதையில் இருக்கிறாரு. இப்போ கூட இருக்கிறவங்க போய் பேசுகிறாங்க. படிங்கம்மா. அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாக வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ராஜாவாகி அகாஸ்வேரனுடைய சகல நாட்களிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தார். என்ன பண்ணிட்டாங்க? ராணி வந்து யாரோட வார்த்தைக்கு நோ சொன்னாங்க, கணவனோட வார்த்தைக்கு நோ சொன்னாங்க. இப்போ எப்படி எடுத்துன்னு போகிறாங்கன்னா வந்து ராஜா கேட்ட, ராஜா உங்களை மதிக்காதனால இந்த தேசத்தில் இருக்கிற எந்த பெண்களும் யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டைக்குள்ளே இப்படி தான் ஏற்றி விடுவாங்க சைடில் இருந்து. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் உங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணிங்கன்னா அதை பட்டர் போட்டு அதை சாஃப்ட் பண்ணி 2 பேரும் இணைக்கிறதுக்கு பிளான் போட மாட்டாங்க. நான்லாம் என் பொண்டாட்டி என் காலு கீழே வச்சுருப்பேன். என் ஒய்ஃப்க்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் சொல்லலாம், ஒரு பொண்ணு அனுப்புது, புருஷனை கொட்டி என்ன பண்ணுமா வச்சுக்கணுமா, அதுக்கு வந்து ஒரு வடிவேல் வந்து கோவிசரில் வந்து வடிவேல் அடிக்கிற ஒரு வீடியோ அனுப்பிச்சு, இதை பார்த்துக்கோ, இதே மாதிரி தான் வாழ்க்கை என்ன ரசிக்கப்படாத பொண்ணு, ஐடியில் வேலை செய்கிற பொண்ணு, இதே மாதிரி என்ன பண்ணு உன் வீட்டுக்காரர். இப்படி ஆலோசனை கொடுக்குறதுலாம் எப்படி ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, ஒன்று உன் புருஷனை கைக்குள்ளே போட்டு அடிமையாக வச்சுக்கோ, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி
இது கிடையவே கிடையாது. நீ அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவான், கூஜா தூக்கிட்டுருவான். வெளியே வந்து நான் சிங்கம் மாதிரி என்ன பண்ணுவான், காரியத்தை காமிப்பான். இப்போ பாருங்க, தேசத்துக்கே என்னதான் பிரச்சனை. படிங்கம்மா. ராஜாவாகி அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகி வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானார். அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். நல்லா கவனிங்க, ஒரு ராஜ அரண்மனையில் நடக்கிற ஒரு விஷயம் டாப் சீக்ரெட். ஆனால் இவங்க என்ன தெரியுமா வந்து சொல்கிறானுங்க, வெளியே எல்லாருக்கும் போய்டும் ராஜா, எல்லா பெண்களுக்கு என்ன பண்ணும், இப்படி தான் ஏற்றி விட்டு கணவன் மனைவி உறவு என்ன பண்ணுறானுங்க, சின்ன பின்னமாக ஆக்கிடுவாங்க. இதுக்கு மட்டும் இவங்க ஆலோசனை கொடுக்கல, நம்ம வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம் ராஜா. ராஜாவுக்கு அந்த எண்ணமே கிடையாது. வேற ஒரு ஸ்திரீயை அவங்களுக்கு என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை முழுக்க முழுக்க மாற்றினதே யார் தெரியுமா, இந்த கூட இருக்கிற 4-5 பேர். அந்த 5 பேர் படிச்சிங்களே, இந்த 5 பேர் அந்த குடும்பத்தையும் என்ன பண்ணிட்டானுங்க, சதச்சிட்டாங்க. ஆனால் எஸ்தரும் பாருங்க, அவளும் அப்படிதான். ராஜா சொல்லாமல் ராஜா முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அவளும் போய் என்ன பண்ணா, நின்னா. ராஜா கொண்டா போட்டாரு. ராஜா கொஞ்சம் நல்லா வந்தான். ஆனால் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏற்றி விட்டு கதையை என்ன பண்ணுவாங்க, முடிச்சுடுவாங்க. இதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாத, தரிக்காத. இவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலாங்க. வேற ஒரு ராணியாக இருந்தால் போய் நின்று தான் ஆகணும். இவ வேதத்தை தெரிஞ்சதுனால, சத்திய வசனங்கள் புரிஞ்சதுனால, நான் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிவனோ அதே மாதிரி தான் என் கணவனுக்கு என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் எதுனா லவ். புருஷனுக்கு என்னது, அதே தான். சபை நன்றாய் புரிஞ்சுக்கோங்க. ரோமர் 12 அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். நல்லா கவனிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. என்னது, சிலதெல்லாம் ரொம்ப என்ன பண்ணாதீங்க, யோசிக்க. தனக்கு மிஞ்சி என்ன பண்ணாதீங்க, காரியங்களை யோசிக்காதீங்க. படிங்கம்மா. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒருவருக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், எதிரில் இருக்கிறதும் நம்ம அவயம் தான். என்னது, அதுவும் நம்மளோட சரீரம் தான். நம்ம தான் பார்த்துக்கணும். ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா நம்ம தான் டிஞ்சரு எல்லாத்தையும் போட்டு அதை பாதுகாத்துக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டோம்னா அது நம்மளையும் என்ன பண்ணும், அழிச்சிடும். இன்னைக்கு அந்த ராஜா கிடைச்ச கடவுள் கிருபையில் 2மே யாரு, நல்ல மனைவி தான். ஆனால் பூமி எதை ப்ரோட்ரேட் பண்ணுதுன்னா, எஸ்தர் தான் நல்ல மனைவி, வஸ்தி வந்து கெட்டவன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் வஸ்தியும் யாரு, நல்லவங்க தான். 3வது காரியம், ஸ்டே ஃபோக்கஸ்ட். கவனத்தோடு இருங்கள். ரட்சிக்கப்பட்டு சிலுவையை நீங்கள் தூக்கி சுமக்கிறீங்கன்னா மிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ரோமர் 12வது அதிகாரம் 6-8. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளே வரங்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படுவர். நீங்க பண்ணுங்க, தீர்க்க தரிசனமே சொன்னாலும் அதுக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் தான் உண்டாகணுமே தவிர போதை என்ன பண்ணக்கூடாது, உண்டாகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு விசுவாசமே என்ன ஆயிடுச்சு, நீ தீர்க்க தரிசனமே என்ன ஆயிடுச்சு, போதை ஆயிடுச்சு. அதை போய் கேட்கணும், அதை போய் ஏதோ கிளி ஜோசியம் மாதிரி. இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். எப்பயுமே பச்சை கிளி என்ன பண்ணும், ஜோசியம் சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்கோனோன்னுவாங்க, ஃபாரின் பேரட். இப்போ அதுக்கு பேன் பண்ணதுனால ஃபாரின்லேருந்து வந்த கிளியெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, சீட் எடுத்து போட வைக்கிறாங்க. அப்போ பச்சை கிளியெல்லாம் தோஷியம் சொல்கிறது இல்லை. யார் எந்த கிளியாக இருந்தாலும் எனக்கு என்ன பண்ண வைப்பானுங்க, தோஷியம் சொல்ல வச்சுருவானுங்க. இன்றைக்கி சபையும் அப்படி தான் இருக்குது. மிக கவனமாக இருங்க. படிங்கம்மா. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குனால என்ன பண்ணணும், தரிச்சிருக்கணும். நான் அப்பா பாஸ்டர், அதனால என் பிள்ளைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, புத்தி சொல்ல முடியாது. நான் அன்பாகவே தான் பார்த்துப்பேன். என் மனைவி தான் அவளுக்கு என்ன பண்ணுவா, புத்தி சொல்லி கண்டிப்பாக. நான் அது என்ன பண்ண மாட்டேன். உங்களுக்கு புத்தி சொல்லுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் அந்த சுச்சுவேஷனில் வச்சுருந்தா வாய் தந்து என்ன பண்ணிடணும். ஏன்னா என் பிள்ளைங்க என் அன்பாக மட்டும்தான் பார்க்குது பாஸ்டர், நான் கெட்டதான் என்ன பண்ண முடியாது என்ன. ஏன்னா சில நேரம் பிள்ளைகளுக்கு நம்ம புத்தி சொல்வது பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அநேக நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கேட்டால் எனக்கு அப்பாவை ரொம்ப என்ன பண்ணும் பிடிக்குன்ற அந்த வார்த்தை அந்த பிள்ளை சொன்னதுனால அந்த குழந்தை மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோவமே எது பண்ணாலும் பட்டர் போட ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி. ஏன்னா என் பிள்ளை என்னை மட்டும் தான் பிடிக்கும். அதனால் சில நேரம் என்ன பண்ணுவேன், சாஃப்ட் கொடுப்பேன். ஆனால் அடிக்கு விழும் போது அடி பலமாக என்ன பண்ணோம்,
உழதான் செய்யும். இன்னைக்கு அநேக நேரம் உங்களை வைத்த அழைப்பு ஏதாச்சும் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல உங்களோட தேவை இருந்தால் நீங்கள் வெளிப்பட வேண்டியது அவசியம். இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்னா வேதத்தில் அபிஷாக் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகி எங்கள் ஆண்டவருக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியில் படுத்துக் கொள்ளவும் கன்னியாகி ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவருக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி. போதுமா 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் நல்லா கவனிங்கம்மா. இப்போ தாவீது முதிர் வயதுக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன பெண்ணை என்ன பண்ணுறாங்க, தாவீதுக்கு தேடுறாங்க. இந்த காரியம் படிக்கும்போது அநேக நேரம் மூஞ்ச சுழிக்கிற மாதிரி இருக்கும். இது ஆனால் மூஞ்ச சுழிக்கிற காரியம் இல்லை. அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை சபை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். ஏன்னா வேதத்தில் சில நேரம் இது சத்திய வசனங்கள் ஆவினால் எழுதப்பட்டாலும் இது முழுக்க ராஜாக்களை பற்றதுனால இந்த பெண்ணை பற்றி என்ன பண்ணல, பெருசாக எழுதலை. ஆனால் இந்த பெண்ணை பற்றி நீங்கள் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இவ எந்த வேலைக்காய் வந்தாலும் அந்த வர்ஜின் உமன், அவள் பார்த்தீங்கன்னா கண்ணி கழியாத ஒரு பெண், ராஜாவோட சூட்டை தணிக்க முடியாத அந்த வார்த்தையே ஒரு கொச்சமையான வார்த்தை. ஏன்னா ராஜாவுக்கு அந்த டைமில் 4 மனைவிகள் இருக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 4 மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த 4 மனைவிகள் போய் பணிவிடை என்ன பண்ணலாம், ராஜாவுக்கு செய்யலாம். ஆனால் ராஜா கிட்ட 4 மனைவி என்ன பண்ணல, அனுப்பலை. ஏன் அனுப்பலைன்னா, அரசாங்கத்தை ஆளுகிற ஒரு ராஜா படுத்த படுக்கைக்கு போயிட்டானா மனைவிகளை பிள்ளைகளை கிட்ட அனுப்ப மாட்டாங்க. அந்த ரீசன் என்னன்னா, கொன்றுவாங்க. அதாவது ராஜ்யத்துக்காக என்ன பண்ணுவாங்க, மனைவிகளை கொன்னுடுவாங்க. ஏன்னா அவருடைய மோதிரம், அவருடைய அந்த சீலை அவங்க வாங்கி ஏதாச்சும் கையப்பத்தில் போட்டு அடுத்த ராஜா நான்றதை வாங்கிக்கினாங்கன்னா அடுத்த ராஜா யார், அவங்க தான். அப்புறம் இந்த பலவீனமான டைமில் யார் கூட போய் நல்லா ஃபேவர் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சொத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மூப்பர்களை என்ன பண்ண மாட்டாங்க, ராஜாவுக்கு சொந்தக்காரங்க யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, கிட்ட அனுப்ப மாட்டாங்க. ஒரு பணிப்பெண்ணை என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. படிங்கம்மா 3வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் எல்லை எங்கும் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு. அபிஷாக்கை என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. இந்த அபிஷாக் எப்படிப்பட்டவனா, ஒரு அழகான ஒரு பெண், திருமணமாகாத ஒரு பெண், ஒரு ராஜாக்கென்று அவருடைய காரியங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணும்படியாக ஒரு பெண். அவர் 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 ஒன்றுமே இல்லை, அவர் அக் பண்ணி என்ன பண்ணணும், நைட் ஃபுல்லாக படுக்கணும், சில ரிலேஷன்ஷிப்பையும் அவர் பண்ணணுன்ற நோக்கத்துக்கு தான் அவர் என்ன பண்ணுறாங்க, கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அந்த காலத்தில் அது யூஸ்வல். படிங்கம்மா. அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகா இருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியா இருந்து. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் காரியம், ராஜாக்கு அவன் என்னவா இருந்தாலும் உதவியா இருந்தாள். அப்புறம் அவனுக்கு பணிவிடை செய்தாள். அவளுக்கு என்ன பண்ணாலாம், பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஆனாலும் ராஜா எதற்காக அழைச்சு வந்தாங்களோ அந்த வேலையை அவன் என்ன பண்ணல. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் தாவீது அதை பண்ணல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தாவீது ரொம்ப கௌரவமானவர், ரொம்ப நல்லவர். தாவீது அப்படிலாம் கிடையாது. என்னது, தாவீது அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல அந்த பெண் எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அவன் நினச்சிருக்கலாம், என் வாழ்க்கை ஒரு நல்லா ஒரு ஆணோட நான் போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், டக்குன்னு அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு ராஜ்யத்துலேருந்து ஒரு ராஜா கேட்டார், அந்த பொண்ணை எடுக்கும் போது அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும், வலி இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான இடம். நீங்கள் அதை படித்து உணர்ந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் அவள் அந்த இடத்துல போய் நிற்கிறா. அவள் வந்த வேலை ஒன்று, ஆனால் அந்த இடத்துல அவள் ராஜா முன்னாடி பேசின காரியங்கள்லாம் நீங்கள் கேட்டால் பயந்துருவீங்க. ஏன்னா அது பைபிளில் எழுதப்படலை. ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் சில காரியங்கள் சொல்கிறோம். ராஜாவுக்கு வந்தோடனே புத்தி சொன்னாலும், அது தாவீது ராஜாவுக்கு, உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, தேசத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படியே போனீங்கன்னா உங்களோட ஆசை எதுவுமே என்ன பண்ணாது, நடக்காது. சாலமோன் என்ன ஆக முடியாது, ராஜாவாக ஆக முடியாது. சாலமோன் ராஜாவானதான் ஆலயத்தை என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். ஏன்னா அதோனியா ராஜாவாகணும்னு என்ன பண்ணுறான், போராடி கொண்டு இருக்கிறான். அவனு தான் வாரிசு. அதோனியா தான் உண்மையான வாரிசு. தாவீதுக்கு அப்புறம் ராஜாவானா அதோனியா தான் ஆகணும், சாலமோன் ஆகக்கூடாது. அக்கார்டிங் டு தி பைபிளே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தாவீதுக்கு போய் அந்த ஆலோசனை கொடுக்குறா. உங்கள் ஃபேமிலிலாம் வெளியே என்ன பண்ணுறாங்க, கதறாங்க, யாரும் உங்ககிட்ட வர முடியல. இப்போ நீங்கள் இங்கேயே செத்துட்டிங்கன்னா உங்கள் கதை என்னது, முடிஞ்சிருச்சு, நீங்கள் வாயை திறந்து பேசணும் ராஜான்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை புத்தியை அவள் தாவீதுக்கு கொடுக்கும்போது தாவீதே மிரண்டாரான். என்னது, தாவீதே, தேவ அபிஷேகம் என் மேலே இருக்குது. இன்றைக்கி நான் அந்த காலையில் சொல்கிறேங்க, யார் உங்கள் கூட வச்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கோ.
இதை நீங்கள் சும்மா படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 17 - 18. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 17 - 18. அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனமோராகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவருடைய பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. அதோனியா ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டவன் யார் மேலே இப்போ ஆசைப்படுறான்? தாவீதுக்கு பணிவிடை செஞ்ச ஒரு பெண்ணு மேலே என்ன ஆசைப்படுறான்? அது சாலமோன் அம்மா கிட்டே வந்து என்ன பண்ணுறான்? கேட்குறா. பாருங்க, ஏன் இந்த பெண்ணு மேலே அவனுக்கு ஆசை? படிங்க பிரதர். அதற்கு எசபால், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றார். நல்லா கவனிங்க. நல்லது என்னது? அவங்க அம்மா எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கல. யாருக்கிட்ட? அதோனியா மேலே எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கல. நல்ல விஷயம் தானே, என் புள்ள ராஜாவாயிட்டான். இவன் என்ன கேட்குறான்? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு கேட்குறான். நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? இவங்க யாருக்கிட்ட போகிறாங்கன்னா சாலமோன் கிட்ட போகிறாங்க. படிங்க பிரதர். 22 படிங்க பிரதர். ராஜாவாகிய சாலோமோன் தன் தாய்க்கு பிரதியுத்தரமாக, நீ சூனேம் ஊராளாகிய அபிசாக்கை அதோனியாவுக்கு கேட்பானே. எதுக்கு கேட்குற நீ? எதுக்கு கேட்குற? அவனோட வார்த்தை பாருங்க, அந்த ஸ்லாங்கை பாருங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்ணு தானே, எதுக்கு நீ கேட்குற? படிங்கம்மா. அப்படியானால் ராஜ பாரத்தையும் அவனுக்கு கேளும். என்னது? அவன் கல்யாணத்தை பத்தி கேட்க வரா அம்மா. ஆனா இவன் சொல்றான் ராஜி பார்த்து நீ தூக்கி கொடுத்துருமா. என்னது சொல்றது புரியுதா? அந்த பெண்ணை பார்த்து யாரு பயப்படுறா? சாலமோன் பயப்படுறார். த விஸ்டம், த வைஸ். ஏன்னா சுனமித்தியால் கிட்ட நாலேஜும் இருந்துச்சு, தேவனுடைய பிரசனமும் இருந்துச்சு. தேவனுடைய நாலேஜும் என்ன பண்ணுச்சு? சாலமோனுக்கே விட்டுருச்சு. என்னது? நான் ராஜாவாகிறதுக்கு காரணமே யாரு? இவ தான். இவளை போய் என் அண்ணன் இல்லை, அவன் கிராண்ட் சன்னாக இருக்கிறதுனால அதோனியா கேட்டானா அவன் தான் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாயிடுவான். என்ன அப்படியே தள்ளிட்டு இவன் என்ன பண்ணுறானுங்க? ஏன்னா அதை வாய்ஸ் நாலேஜ். என்னது? அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நாலேஜ் இருந்தால். படிங்க பிரதர், படிங்கம்மா. அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனும் ஆசாரியனாகிய அபித்தாயாருக்கும் செருயாவின் குமாரனாகிய யோபாவுக்குமே அதை கேளும் என்றான். ஏன் இவனுக்கு மட்டும் கேட்குற? எல்லாருக்கும் தூக்கி குத்துரு ராஜ்யத்தை. ஒரு பொண்ணை திருமணத்துக்கு கேட்கும் போது ஒரு ராஜா பயப்படுவாரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல. புத்தி சொல்ல வேண்டிய இடம் வரும்போது எனக்கு முன்னாடி இருக்கிறது ராஜாவா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? புத்தியை சொல்லுவேன். ஏன்னா இவளை பார்த்து பயந்தது மாத்திரம் இல்லை, இவனை கொண்டே போட்டுட்டான். யார் அவனை புருஷனா அடையணும், ராஜ வம்சத்தில் யார் அடையணும்னு நினைச்சா எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்? சாலமோன் கொண்டுட்டான். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 25 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் யோத்தாவின் குமாரனாகிய பெனானாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். அவன் இவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். வெறும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அப்போ எவ்வளோ நாலேஜாக இருந்துருப்பா பாருங்க. ஏன் தாவீது அவர் கூட படுக்கலைன்னா ரீசனே தாவீது அவளை பார்க்கும் போது கடவுள் அவளோட பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணார். அந்த ஹிஸ்டாரிக்கல் மொமெண்டம் சொல்லுது. எனக்கு முன்னாடி எனக்கு வந்து நின்ன ஒரு பெண் யார்? புத்திவாசான். இன்னைக்கு உங்கள் கூட யாருங்க வச்சுக்கிறீங்க? வாயை திறந்தாலே நெகட்டிவ், இல்லைனா வாயை திறந்தாலே உங்கள் குடும்பத்தையே அழிக்கிற மாதிரி காரியங்களை தான் என்ன பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு என்னை கேட்டால் ஒரு 18 வயசு உள்ள ஒரு பொண்ணு தாவீது மேடம் வந்து நின்று ஒரு ராஜ்ய பாரமே தெரிய போகுது, மொத்தமாக ஒன்று என்ன பண்ண போகிறாங்க? முடிச்சு விட போகிறாங்க. சாலமோன் அங்கே வந்து என்ன பண்ணுறான்? குழந்த மாதிரி கதறின்னு இருக்கிறான். நீ சாலமோன் கிட்ட இந்த ராஜ்யத்தை நீ கொடுக்கலாம், உங்கள் கதையை என்னது? உன்னோட எல்லாமே காலி. ஆனால் தாவீதை வழி நடத்துறது போல் அதுக்கப்புறம் சாலமோனோட அந்த பெண் இருந்து சில காரியங்களை வழி நடத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேச விரும்பல. திருப்பி ரோமர் 12வது அதிகாரம் 8வது வசனம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறவனால எப்பயுமே என்ன பண்ணும்? தரித்திருக்கணும். 4வது ஒரு காரியம், உணர்வுள்ள ஆவியை கொண்டிருங்கள். சபையில் சிலுவை நீங்கள் தூக்கி சுமக்கணும்னா உணர்வுள்ள ஆவியை கொண்டிருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பச்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. கனம் பண்றதுல ஒருத்தர் என்ன பண்ணிக்கணுமா? முந்தி கொள்ளணுமா? மனைவி கணவனை, கணவன் மனைவியை, ஏன் சபைக்குள்ளேயும் சரி ஒருத்தர் நம்ம கனம் பண்ண முந்தி கொள்ளணும். 11-12 வாசி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்துல என்ன இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். படிங்கம்மா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்துல என்னவா இருக்கணும்?
நடக்கலை பாஸ்டர், நான் 1 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், 2 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன். இல்லை, அதில் உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். படிக்குமா. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். நல்லா கவனிங்க, சந்தோஷப்படுங்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சபிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாதா? ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருப்பீங்கன்னா தயவு செய்து சபிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ வேணாலும் காரியங்களை பண்ணியிருக்கட்டும், நீங்கள் உங்கள் வாயை தந்து என்ன பண்ணாதீங்க, சபிக்காதீங்க. அவங்களுக்கு விரோதமான காரியங்களை என்ன பண்ணாதீங்க, அவங்ககிட்ட பேசாதீங்க. படிங்கம்மா. 17-18 வாசிங்கம்மா கடைசியா. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். நல்லா கவனிங்க, எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமாய் செய்ய என்ன பண்ணுங்க, நாடுங்க. அதுதான் உண்மையான ஆராதனையா இருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் சிலுவை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஓக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். 18 வாசிங்க. இந்த வசனத்தை நல்லா புரியுங்க. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொன்னார், கூடுமானால். இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அநேக நேரம் லவ்ன்னும் போது பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் கட்டி பூசி மேலே மொழிவிக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார், கூடுமானால் உங்களால் ஆன. ஏன்னா சிலதை எடுத்து நீங்கள் பூசிக்கிறீங்கன்னா உங்களை என்ன ஆக்கிடும், கரையாக்கிடும், உங்களை தீட்டுப்படுத்திடும், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுறோம், கெடுத்துரும். எல்லாரையும் மன்னிக்கணும். எஸ், அந்த மன்னிச்சுட்டு போய் அந்த மீண்டும் பண்ணுகிற அந்த சவகாசத்தில் கொஞ்சம் மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஓகே மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், திருப்பி அவன்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது அவன் உங்களை எங்கே இழுப்பானா, தவறான பாதையிலே தான் என்ன பண்ணுவான், உங்களை இழுத்து கொண்டு போவான். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல மிக தெளிவாய் கூடுமானால், சில நட்பெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டியது அவசியங்க. சில நபர்களை நம்ம தள்ளி வர வேண்டியது அவசியம். அவங்க தேவை, அவங்களுக்கு உண்டானது நம்ம செய்யணும். ஆனால் அவங்கள விட்டு தள்ளி இருக்க வேண்டியது நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் அது என்னவா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்றார், கூடுமானால் நல்லா கவனிங்க, எல்லா மனுஷனோட சமாதானமாக இருக்கு. ஆனால் சில பேர் கூட நம்மளால என்ன இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. கடைசியாக 19 வருஷம் பரிவாங்குதல் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. சிலுவை நீங்க தூக்கி உங்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணுவார், உங்களுக்காக சண்டை போடுவார். நான் கிறிஸ்துவனா ஆனதுனால பார்க்குறேன், சிலுவை மட்டும் இறக்கி வச்சேன்னா இங்கே நடக்கிறது என்னது, இதெல்லாம் அவர் தான் என்ன பண்ணணும், பேசணும், அவர் தான் பண்ணணும். நீங்கள் வாய் தந்து ஒரு வாட்டியும் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பார்க்குறேன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஆண்டவருக்கு என்னவா இருக்காது, பிரியமாக இருக்காது. நீங்கள் கோவப்படுறது, உங்களோட காரியங்கள், அங்கே உங்களோட உக்கிரங்கள், அதெல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் என்ன பண்ண வெளியே. படியுமா. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடாதிருங்கள். நல்லா கவனிங்க, பழி வாங்கும் போது நமக்கு என்ன வருதா, நம்ம கோவப்பட்டுட்டா கர்த்தரால இதை என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒருத்தனை அடிச்சிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், அடிக்க மாட்டார். உங்கள் அடியை விட அவர் அடி என்னவாக இருக்கும், பலமாக இருக்கும். நீங்கள் அடிச்சிங்கன்னா அவன் திருப்பி வந்து உங்களை என்ன பண்ணுவான், அடிப்பான். திருப்பி உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணுவான், நோண்டிக்கிட்டே இருப்பான். உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் பிஸ்னஸ் நோண்டிகிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அவங்க பாதியிலே என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். இருக்கிறாங்களே கண்களை மூடி.